தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் எங்களுக்கு தினந்தோறும் அறிவுரை சொல்வார். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபடி எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், ஒன்றியம், நகரம், கிளை தோழர்கள் எல்லோரும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்தேன். எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும் அவர் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான இது நடந்து கண்டிப்பாக தலைவர் எல்லாத்துக்குமே எதுவாக இருந்தாலும் சரிங்க. எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எதுவாக இருக்கோம். கோட் படப்பிடிப்புக்கு அப்புறம் சார் நாங்கள் இப்பயே பணி ஆட்டி கொண்டு தானே இருக்கிறோம். தொடர்ச்சியாக முழுமையான அரசியல் களத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அதுதான் நான் தான் சார் சொல்லிட்டேன் சார். எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி தான் சொல்லுவார். எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு அடையாளம். நானும் மற்றவங்களோ யாரும் அது கிடையாது. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் தான் சார். பேசும்போது 2026 நோக்கி தான் நாங்கள் பயணிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? அதுதான் சார், நாங்கள் தான் மக்கள் பணி செஞ்சு நேரத்தானே இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை இதை கேட்குறீங்க தான். நாங்கள் ஏன்னா இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஒன்றும் அவசரமே படவே வேணாம். நாங்கள் பாட்டு எங்கள் தலைவர் சொல்கிறாரு, அந்த பணிகளை நாங்கள் செய்து கொடுத்தோம். முதல்ல புதுக்கோட்டையில் அலுவலகம் திறந்திருக்கீங்க. அடுத்து எந்த மாவட்டத்தில் திறக்கிறீங்க? நாமக்கல்ல திறக்கிறோம். நிர்வாகிகள் அப்படி ஒரு கூட்டம் 18ஆம் தேதி நான் எங்கேயுமே சொல்லலை. தலைவருடைய அனுமதி பெற்று தான் எதுவாக இருந்தாலும் சொல்லப்படும். அது எப்படி அது வந்ததுன்றது எனக்கு தெரியல. அது வேணால் அன்னைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. உள்ளாட்சி தேர்தல் இப்போ இடையில நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு சார், எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே தெளிவாக 26 என்பதை சொல்லிவிட்டார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் வேற எதுவுமே பேசுறேன். அதுதான் சார் நான் சொல்லிட்டேன்ல, எதுவாக இருந்தாலும் எங்க தலைவர் தான் சொல்லுவாருன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க எல்லாம் வருத்தப்படுறீங்க, என்ன இது எதுவுமே சொல்லலைன்னு. எதுவாக இருந்தாலும் சரி, நான் அதனாலேயே நான் பேசான்னு இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் எங்க தலைவர் தளபதி தான்